கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு எதற்காக நின்றார் என்றால், அந்த பர்த்திமேயு குருடனை அழைத்து வருவதற்காக அவர் நின்றார். அப்போ இயேசு அழைத்து வர சொன்னார் என்றால், இயேசு எதற்காக யாரை அழைத்து வர சொன்னார்? நாம் மற்றவர்களை அழைத்து வர வேண்டும் என்று அவர் அதிகமாக விரும்புகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நாம் மற்றவர்களை அழைத்து வர வேண்டுமானால் நாம் அழிவிலிருந்து எதற்காக அழைக்க வேண்டும்? நாம் வரப்போகிறதான அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அழைக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் வரப்போகிறதான அழிவிலிருந்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக அழைத்து வர சொல்லுகிறார். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 17-18. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்டு ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்குற ஆணைக்கு நீங்களா இருப்போம். இந்த வார்த்தை நம்ம நிறைய நேரத்துல நாம் மெசேஜ் மூலமாக, செய்தி மூலமாக, ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாக நாம் இதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதனுடைய பின்னணியம், எதை பற்றி சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அதை பார்க்க முடியும். நான் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற விதமாக நான் ரொம்ப சுருக்கமாக அதை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். இதுல யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்ததான அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேரை இந்த யோசுவா என்ன செய்யறாருன்னா எரிகோவுக்கு அனுப்பி அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று அதை வேவு பார்த்துக்கிட்டு வர்றதுக்காக அவங்களை அனுப்புறாரு. அவங்க 2 பேர், அந்த இஸ்ரவேலின் மனிதர்கள் 2 பேரும் அங்க எரிகோவின் மனிதர்களிடத்துல எரிகோ தேசத்திலே போனதுமே அங்க எரிகோவின் ராஜாவுக்கு இந்த செய்தி செல்லுகிறது. அவர் என்ன செய்கிறாருன்னா இவங்களை தேடி 2 பேரை அவரும் அனுப்புறாரு. இப்ப இந்த இஸ்ரவேலின் மனிதர்கள் எங்க போயிருக்காங்கன்னா, அந்த எரிகோவின் தேசத்தில் உள்ளதான ராகாப் என்கிறதான ஒரு வேசியோட வீட்டுல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல போய் இந்த தேசத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்து இந்த ராகாப் என்கிறதான ஸ்திரீ அவங்கள உள்ள வச்சுட்டாங்க. ஆனால் இப்ப இவங்களை தேடி எரிகோ ராஜா அனுப்பினதான 2 நபர்கள் வர்றாங்க. இவங்களை தேடி, இஸ்ரவேல் ஜனங்களை தேடி, இஸ்ரவேல் சகோதரர்களை 2 பேரை தேடி எரிகோவின் ராஜா 2 பேரை அனுப்புறாங்க. இப்ப அவங்களும் 2 பேரை அனுப்புறவங்க இந்த ராகாவின் ஸ்திரீ இடத்துல கேட்டாங்க, 2 பேர் இந்த வழியை வர்றது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேக்குறாங்க. அப்ப அந்த ஸ்திரீ சொன்னாங்க, என் வீட்டுக்கு அவங்க வந்தது உண்மைதான். ஆனால் பொழுது விடுகிறதான நேரத்துல என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள 2 பேரும் அவங்க வழியை பார்த்து போயிட்டாங்க. ஆனா எங்க போறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தேடி போயிட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராகவின் ஸ்திரீ அங்க போய் தான் சொல்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, உண்மையிலேயே 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அவங்க வீட்டுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த இஸ்ரவேலின் சகோதரர்கள் 2 பேரும் இப்ப அங்க மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் அவங்கள பத்தி அந்த எரிகோவின் சகோதரர்கள் விசாரித்து விட்டு கடந்து சென்றதும் இந்த ராகாப்ங்கிறதான அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்கன்னா இந்த இஸ்ரவேலின் சகோதரர்கிட்ட சொல்றாங்க, உங்களை தேடி 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு உங்களை பற்றிதான அந்த பயமும் திகிலும் அவங்களை பிடித்ததுன்னு நினைக்கிறேன். தேசத்தை உங்களுடைய கரத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால நீங்க போய் என்ன செய்யுங்க, சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராகாப்ங்கிறத ஸ்திரீ சொல்றாங்க, நீங்க போங்க, இந்த இடத்துல போய் என்ன செய்யுங்க, 3 நாள் கழிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பட்டணத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாதுகாப்பான முறையில அவங்களை அனுப்பி விட்டாச்சு. இப்போ அனுப்பி விடுறதான நேரத்துல இந்த சகோதரி சொல்றாங்க, நான் உங்களுக்கு தயவு பண்ணதுனால நீங்க என்ன செய்யணும், அந்த வர்றதான அழிவுல என்னுடைய குடும்பத்தை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் போதுல இந்த இஸ்ரவேலின் சகோதரர்கள் சொல்லுகிறதான வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். 2வது அதிகாரம் 17-18. இந்த இஸ்ரவேலின் சகோதரர்கள் அந்த யோசுவா அனுப்பினதான 2 நபர்கள் தான் இப்ப சொல்றாங்க, எங்களை நீ இறக்கி விடுகிறதான அந்த ஜன்னல்ல நீ என்ன செய்யணும், ஒரு சிவப்பு நூலை நீ கட்டி வச்சிருக்கணும். கட்டிடுறது மட்டுமல்ல, அந்த
உன்னுடைய குடும்பத்தார்கள், உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய தாய் தகப்பன்மார் யாரெல்லாம் உனக்கு இருக்கிறாங்களோ எல்லாரையும் உன்னுடைய வீட்டுக்குள்ள சேர்த்துக்கொள். அப்ப நீ என்ன செய்யலாம், அந்த அழிவுல நாங்க வரும்போதுல உன்னுடைய வீட்டை மட்டும் நாங்க என்ன செய்வோம், பாதுகாப்போம். உனக்கு ஒரு நல்ல அந்த அழிவிலிருந்து உன்னை நாங்க நீ காப்பாற்றப்பட முடியும், உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றப்பட முடியும். அப்படி நீ செய்யல அப்படின்னா நாங்க இப்ப கொடுக்கறத இந்த ஆணைக்கு நீங்களா இருப்போம், அவருடைய ரத்தப்பழி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இப்ப கடந்து ஊருக்கு செல்றாங்க. இப்போ கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இப்ப உங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப இந்த ராகாப்ங்கிற ஸ்திரீ அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்தாங்க. வரப்போறதான அழிவிலிருந்து இப்போ இந்த ராகாப்ங்கிற ஸ்திரீ மூலம் தான் என்ன செய்யுது, அவளுடைய குடும்பத்திற்கே ஒரு ரட்சிப்பு வருது. அந்த ஒரு பாதுகாப்பு அந்த அவளுடைய குடும்பத்திற்கும் அவளுடைய தாய் தகப்பனுக்கும் அவளுடைய சகோதரர்களுக்கும் யார் மூலமா தான் வருது, ராகாப் என்கிற ஸ்திரீ மூலம் தான் வருது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ராகாப் என்கிறவள் ஒரு வேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேசி என்றால் எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு, அவள் யார் எப்படி இருந்திருப்பா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த ராகாப் என்கிற ஸ்திரீயை பற்றி யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அவளை அந்த சமுதாயத்துல அவளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா குடும்பத்திலேயே அவளை என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு தள்ளப்பட்டதான ஒரு சகோதரியா தான் அவள் காணப்பட்டிருக்கலாம். யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கூட என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஆனா அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வரப்போறதான அந்த எரிகோவை அவர்கள் பிடிக்க வரும்போதுல யார், இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அழிக்க வரும்போது இதுல இப்ப யாரு காப்பாற்றப்படுறா, ராகாப் என்கிற ஸ்திரீயும் காப்பாற்றப்படுகிறாள். அவள் மூலமா தான் அவளுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. அங்க இஸ்ரவேல் மனிதர்கள் அந்த யோசுவா அனுப்பினதான 2 வேவு பார்க்க அனுப்பினதான 2 சகோதரர்கள் சொன்ன வார்த்தையை கவனிங்க. நீங்க என்ன சொன்ன, சிவப்பு நூலை அந்த ஜன்னல்ல கட்டிக்கோ, உன்னுடைய சகோதரர்களையும் உன்னுடைய தகப்பன் தாய் எல்லாரையும் என்ன செய்ய, உங்க வீட்டுக்குள்ள நீ சேர்த்துக்கோ. உங்க வீட்டுக்குள்ள சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்னது பாதுகாப்பு, அவங்க அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். இப்ப நீ வீட்டுல நீ சேர்த்து கொள்ளல அப்படின்னா அந்த அழிவிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட முடியாது. அப்ப நீ என்ன செய்யணும், நீ இது அப்படி செய் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த ராகாப்ங்கிற சகோதரியும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள சேர்த்து வைக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில இந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் கைப்பற்றுகிறதான அந்த நாளிலே அந்த ராகாப்ங்கிற ஸ்திரீயும் அவருடைய குடும்பம் யாவுமே அழிக்கப்படாதபடிக்கு காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் விரும்புறதான ஒரே ஒரு காரியம் தான், நீங்க என்ன செய்யுங்க, இந்த உலகத்திலிருந்து உன்னுடைய குடும்பத்தை நீ என்ன செய், காப்பாற்றி உன்னுடைய குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நேரத்துல இந்த பெண்கள் தியானத்தின் மூலமா நான் சொல்ல விரும்புறதான ஒரே ஒரு காரியம் அதுதான். நம்முடைய பெண்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய சகோதரர்கள், நமக்குள்ளதான எல்லாரும் என்ன செய்யுங்க, நம்முடைய வீட்டுக்குள்ள சேர்த்து கொள்ளுங்க. நம்ம அவங்களை எல்லாருமே என்ன செய்யுங்க, ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களிடத்துல முதலாவது ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. ஆண்டவர் அந்த வரப்போறதான அழிவுல அவங்க காப்பாற்றப்படணும் அப்படின்னா நாம் கண்டிப்பாகவே நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ள அவங்களை சேர்த்து கொள்ளதான் வேண்டும். நாம் அவர்கள் எல்லாரையும் நம்ம கூட்டி வைத்து ஆண்டவரை பத்தி நாம் சொல்லும் பொழுது மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அந்த வரப்போகிறதான அழிவிலிருந்து இந்த ராகாப் என்கிறதான அந்த வேசியும் அவருடைய குடும்பத்தார் யாவரும் ரட்சிக்கப்பட்டது போல நம்முடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் ரட்சிப்பை தரும்படியாக அதற்கு நாம் ஒரு பாத்திரமாக, நாம் ஒரு காரணமாக, நாம் ஒரு கருவியாக விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நேரத்திலையும் ஆண்டவர் விரும்புகிறதான இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து முடிப்போமா? நாம் யாவரும் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக நாம் செய்கிறது ஒரு சின்ன தியாகம் தான். நம் ஆண்டவருக்காக நாம் செய்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். ஆண்டவர் மற்றவர்களுக்காக நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பாராம். வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு அவனுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது என்ன இருந்துச்சு, அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி விட்டாரா. அப்போ அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுறதுக்கு காரணம் என்னது, அவர் அந்த யோபு அவருடைய சிநேகிதர்களை யாருமே வெறுக்கல. அவரை அவர் அவங்களை ஏசுறதோ திட்டுறதோ எதுவுமே செய்யல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்போ நாம் ஆண்டவருக்கு அந்த அழிகிறதான ஜனங்களை அந்த அழிவிலிருந்து நாம் காப்பாற்றுகிறதுக்கு நாம் ஒரு கருவியாய் மாறுவோம். ஆனால் கர்த்தர் நம்மளே பார்த்து சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த அழிவிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், உங்க குடும்பத்தை காப்பாற்றுவேன். அதற்காக நாம் இந்த நேரத்துல நாம் தியானிப்போமா, நாம் நிதானித்து பார்ப்போம். நாம் இந்த இடத்துல நான் எப்படி இருக்கேன், என்னோட குடும்பத்துல நான் மற்றவர்களை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் சொல்லுவதற்கு நான் ஒரு பாத்திரமாய் இருக்கிறேனா என்பதை நாம் இந்த நேரத்துல நாம் சிந்தித்து பார்த்து கொண்டு நம்முடைய கண்களை மூடி இருக்கிறதான இடங்களில் யாவரும் அமர்ந்து கொண்டு நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களை அதிகமாக நேசிக்க வேண்டியிருக்கிற நல்ல கர்த்தாவே இயேசப்பா, இந்த நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெண்கள் தியானம் என்கிறதான இந்த பகுதியின் மூலமாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லுவதற்கு எங்களை நீர் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் கேட்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் காணப்பட இந்த உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பேசுறதான இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த நாட்களில உம்முடைய ஆண்டவரே இயேசப்பா வரப்போகிறதான அழிவிலிருந்து ஆண்டவரே நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவரே சுற்றியுள்ளதான எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு நாம் ஒரு கருவியாய் காணப்படும்படியாய் நீர் இந்த நேரத்துல இந்த பெண்கள் யாவரையும் நீர் அதற்காய் ஒரு கருவியாய் பயன்படுத்த போகிற நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உமக்காக இல்லாமல் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாட்களிலே இயேசப்பா இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக ஆண்டவரே இந்த உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆண்டவரே ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவரே இந்த ஒரு பாத்திரமாய் ஒவ்வொரு பெண்களையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. மீட்பு பாதம் கேட்கும் போது ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.